ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்னொரு நாளை இந்த மாதத்திலே கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு வேகமா 9 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. பொழுது விடிஞ்சா இன்னொரு புதிய மாதத்திற்குள் ஆண்டவருக்கு சித்தமான நாளைக்கு பிரவேசிக்க போகிறோம். நன்றி இருக்கா? துதி இருக்கா? எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்காமல் உயிரோடு இருக்கிறவங்க எண்ணிக்கையில இல்லாம அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்தவங்களா இருந்தா நல்லது, அவங்க ஆண்டவர் சமூகத்துல இருப்பாங்க. ஆண்டவர் அறியாதவங்க மரித்தால் என்னங்க அவங்களுக்கு ஐயோ. நம் மரணம் எப்பவோ, நம் வாழ்க்கையின் முடிவு எப்பவோ நமக்கு தெரியாதாகவே நாம ஆண்டவரை சந்திக்க எதிர்கொள்ள மரித்த பின்பு இருக்கிற வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுவதற்கு நாம ஜெபத்தோடு கூட நம்மை நாம ஜாக்கிரதையா ஆயத்தப்படுத்தணும். அதற்குதான் தேவனுடைய வசனம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு மாதத்திற்குள் போவதற்கு முன்பு எங்களுடைய 9 மாத வாழ்க்கையை ஆராய்ந்து இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உம்மோடு எங்களுடைய கணக்குகளை சரிபார்க்க, எங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, எங்கள் விசுவாசத்தை சரிபார்க்கவும் கிருபை காட்டும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, இயேசு ஆண்டவரை நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அந்த நன்றி இருக்கும். நான் என்னவாக இருக்கிறேனோ அவருடைய கிருபையினாலே என்று உணர்வுள்ளவங்களாக இருப்போம். எங்களுடைய நாட்களை எண்ணுவதற்கு கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கள் என்ற பக்தனாகிய மோசே சொன்னது போல, தேவ மனிதனாகிய மோசே சொன்னது போல் நாம பாருங்க, இப்ப ஒரு புதிய மாதத்திற்குள் போகும் முன்பு, ஒரு பிறந்த நாளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடும் போது, ஒரு ஆனிவர்சரியை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது, கடந்த காலமெல்லாம் தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று நன்றியோடு இருப்பது, நாம முன்பு இருக்கிற வாழ்க்கைக்காக அவருடைய திட்டங்களை அறிவது, வாக்குத்தத்தங்களை பெறுவது எவ்வளவோ முக்கியங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய நன்மைகளை நம்ம பெற்று 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 நம்ம அதை பழகிவிட்டதுனாலே நமக்குள்ள அந்த அளவுக்கு நன்றி காணப்படுறதில்ல. கடைசி நாட்கள்ல மனுஷங்க நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. எனக்கு என்னமோ இதோ இந்த மாச கடைசி, ஆண்டவரே இந்த 9 மாதம் என்ன செய்தோம், நீங்க விரும்புகிற நிலையில இருக்கிறோமா, உமக்கு இஷ்டமான ஊழியத்தை செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கணும்னு இருக்கு. எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. உங்க விசுவாசம் எங்க இருக்குன்னு சோதித்து பாருங்க. இயேசு ஆண்டவரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்க? இயேசு ஆண்டவரே இந்த கேள்வியை தம் சீஷரை கேட்டார். அப்போதைக்கே அவங்க கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருஷமா அவரோடு கூட இருக்கிறாங்க, அவரோடு திரிந்து கொண்டிருக்கிறாங்க, அவர் செய்கிற காரியங்களை பார்க்கிறாங்க, அவர் போதனையை கேட்கிறாங்க. சரி சொல்லுங்க, நீங்க நான் யார் என்று நினைக்கிறீங்க? என்னை குறித்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்க என்று அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சீஷரை கேட்டாருங்க. சாதாரணமா பாருங்க, ஆண்டவரை சுற்றி பெரிய ஜனக்கூட்டங்கள் இருக்கும். அவங்க எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பார்ப்பது அசாத்தியம். ஆனா அவங்க நடுவில் இந்த 12 பேர் சீஷர் அவர்களை வரிசையில் நிற்க வைக்க அல்லது கட்டுப்படுத்த அவங்க கூட இன்டராக்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க. சிலர் சீஷரிடம் வந்து எங்களை ஆண்டவரிடம் கொண்டு போவீங்களான்னு தோமா போன்றவங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்கு அதிகமா ஆக்சஸ் இருக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்க என்ன நினைக்கிறாங்க என்று ஆண்டவர் கேட்டார். உங்களுக்கு எப்பயாவது என்னை குறித்து என்ன நினைக்கிறாங்க மனுஷங்க என்கிற ஆலோசனை வந்துச்சா? என்ன நினைச்சா எனக்கு என்ன என்பது போல இருப்பாங்க. மனுஷங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. அதுவும் தப்புதான், இதுவும் தப்புதான். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பு சரியா இருக்கணும், மனுஷருக்கு முன்பு சரியா இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியவரானார்.
சாமுவேலை குறித்தும் அவர் மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் வளர்ச்சி அடைந்தார் என்று எழுதியிருக்கு. உண்மையான தேவ பிள்ளைங்க தேவனோடும் சரியா இருப்பாங்க, மனுஷங்களோடும் அவங்க இருதயத்தை சரியா வைத்துக் கொள்ளுவாங்க. இயேசு ஆண்டவர் அவரை என்னவென்று நினைக்கிறாங்கன்னு அறிந்து கொள்ள இல்ல, அவங்க விசுவாசம் அவங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள ஒரு நாள் இப்படி கேட்டார். ஒரு முறை மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை பாருங்க, 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். மனுஷகுமாரன் யார் என்று ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று அவங்களை கேட்டா, சிலர் யோவான் என்று, ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் என்று, சிலர் ஏலியாவென்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் யாரோ தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லிக் கொள்கிறாங்க. ஒரே அபிப்பிராயம் இல்ல பாருங்க. ஆண்டவரை குறித்தே அன்றைக்கு மனுஷங்களுக்கு ஒரே அபிப்பிராயம் இல்லாத போது நம்மை குறித்து எல்லாருக்கும் எப்படி ஒரே அபிப்பிராயம் இருக்கும்? ஒருத்தங்க நல்லவங்க என்பாங்க, கெட்டவங்க என்பாங்க, பைத்தியம் என்பாங்க. ஒருத்தங்க பக்தன்னு சொல்லுவாங்க, ஒருவன் ஆச்சாரம் என்பான், ஒருவன் மாயமாலம் என்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க வார்த்தைகளை எல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து மனுஷங்க அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் என்றாங்க. காரணம், இயேசு ஆண்டவருடைய போதனை ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவானுடைய போதனையைப் போலவே இருந்தது. என்னங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று போதிப்பாரு ஆண்டவர். அதையே யோவானும் போதித்தார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் என்று, ஒரு நபர் என்று அவங்க நம்பினாங்க. சோ பாருங்க, அவங்க புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. சிலர் ஏலியா என்று நினைக்கிறாங்க, பட் நியாயப்பிரமாணத்துல எலியாவை போன்றவர் வருவார் என்று இருக்கு. எலியா தேவாவியானவர் உதவியோடு சில அற்புதங்களை செய்தாரு. சோ அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை இயேசாண்டவர் செய்ததுனால அவர் எலியா நினைச்சாங்க. சிலர் எரேமியா என்று நினைத்தாங்க. எரேமியா ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து துக்கப்படுவாரு, மனம் இறங்கி அவங்களுக்காக கண்ணீர் விடுவாரு. இயேசாண்டவர் கூட அநேகருக்காக விண்ணப்பம் செய்து அவங்களுக்கு மனம் இறங்கி அநேகரை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினதுனால அவங்க சிலர் அப்படி நினைத்தாங்க. ஆனா அதை விட அதிகமில்லையா ஆண்டவர்? அப்பொழுது ஆண்டவர் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது வேற விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க, நீங்க என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு நடக்கிறீங்க, என்னோடு சாப்பிடுகிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, என்னுடைய போதனையை கேட்கிறீங்க, நான் செய்வதெல்லாம் பாக்குறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, எங்களை போன்ற போதகர்களையும் அநேகம் பேர் அநேக விதமா நினைப்பது உண்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவ செய்தி கேட்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2.25 வருஷங்க, கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலேயே 2.25 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 822வது ப்ரோக்ராம்ங்க இன்றைக்கு. அப்படின்னா 821 நாட்களாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்கிற நீங்க இந்த வசனத்தின் கருத்தை உணரும் போது, வசனத்தின் நடுவிலே அப்பப்போ என்னுடைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்ளும் போது, இந்த தேவ செய்தியின் விஷயங்களை நீங்க உணர்ந்து கொள்ளும் போது, இன்றைக்கு நீங்க என்னை குறித்து என்னவென்று நினைக்கிறீங்க? சிலரு இவர் பணத்துக்காக ஊழியம் செய்கிற போதகர்னு, இன்னும் சிலர் சரி விடுங்க, என்னத்துக்கு அது? உலக ரீதியா மனுஷங்க அநேக விதத்தில் நினைக்கிறாங்க. ஆனா போதனையை கேட்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியங்க. நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை நினைத்தாலும், நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம அப்பா என்ன நினைக்கிறாங்க, அல்ல நம்ம கணவர் என்ன நினைக்கிறாரு, மனைவி என்ன நினைக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை தெரியும். நம்மை 24/7 வருஷ கணக்கில் கவனித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி நடந்து கொள்ளுவோம்னு தெரியும், நம்ம வாழ்க்கை தெரியும். ஆகவே அவங்க அபிப்பிராயம் கரெக்டா இருக்கலாம். ஆனா பாருங்க, எப்பொழுதும் நாம மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை நினைத்து கொண்டு நம்ம வேஷம் போடுறவங்களா இருந்தா அது ரொம்ப கொடுமையானதுங்க. மனுஷங்க என்ன நினைப்பாங்க, அப்படின்னு இப்படி செய்தேன், மனுஷங்க என்ன நினைப்பாங்க,
அவர் என்னமோ நினைப்பாருன்னு நான் இந்த தவறை செய்தேன், அல்லது இந்த அவரோடு கூட நான் குடிச்சிட்டேன், நான் குடிக்க மாட்டேன்னா என்ன நினைப்பாரோ என்று. என்னங்க, அவர் கூப்பிடும்போது போகாவிட்டால் என்ன நினைப்பாருன்னு அசுத்தமான இடத்துக்கு போயிட்டேன். மனுஷங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் எல்லாருக்கும் முன்பாக கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை நிறுத்திட்டேன். இப்படி சில விஷயங்களை சொல்லுவாங்க பாருங்க. டோன்ட் வரி அபவுட் வாட் பீப்புள் திங்க் அபவுட் அஸ். மனுஷங்க நம்ம என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமல்ல, உங்களை குறித்து உங்களுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறவங்க, உங்களுடைய வீட்டார், உங்க சொந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அபிப்பிராயத்தை நீங்க அறிவது, அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அதை சரி செய்து கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. ஆண்டவர் கேட்டார் சீஷரை, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 11 பேர் சீஷரும் ஒன்னும் சொல்ல முடியல. அவங்களுக்கு சரியான புரிதல் அவங்களுக்கு அப்ப இல்ல. அவங்க போதகர் நினைக்கிறாங்க, அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூதன் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல பூரணமான விசுவாசம் புரிதல் அவங்களுக்கு இல்ல. ஆனா அந்த நேரத்தில் பேதுரு முன்னுக்கு வந்து என்ன சொல்லுகிறாரு? அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஒரு பேதுரு மட்டும் முன்னுக்கு வந்து நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து நீர், வரவேண்டிய மேசியா நீர், உலக இரட்சகர் நீர் என்று தெளிவாக சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தேவனை பற்றிய புரிதல் வேண்டுமென்றால், கிறிஸ்துவை குறித்த புரிதல் வேண்டுமென்றால், அது பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலாலே மட்டும்தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நீங்க ஒத்துக்கொள்ளுகிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலால மட்டும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் மட்டுமே நாம இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை அறிக்கையிட முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறானாம். ஆகவே கிறிஸ்துவில் இருக்கிற அழகை நம்ம பார்க்க முடியாது. ஆகவேதான் உலகத்துல இருக்க மனுஷங்க கிறிஸ்துவ குறித்து உணர முடியாது. நீங்க எவ்வளவு போதித்தாலும் எவ்வளவு விவரித்தாலும் அவங்களுக்கு புரியாதுங்க. அதற்கு தான் இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்துவ குறித்து இன்றைக்கு இன்னும் விபரீதமா இஷ்டம் போல பேசுகிறாங்க. தேவன் அவர்களை மன்னிப்பாராக. உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய கிறிஸ்துவில் இருக்கிற அழகை நீங்க பார்க்க முடியாது. கிறிஸ்துவே இரட்சகர் என்று, ஆண்டவர் என்று, மீட்பர் என்று கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய உங்களுக்கு புரியாதுங்க. இந்த அனுதின தியானத்தை வருஷ கணக்கில் கேட்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கிற விஷயத்த ஒரு 4-5 லைன்ஸ்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்களா? அனுப்புங்க. என்னை கேட்டால் என் ஆண்டவர் என்று, என் தேவன் என்று, என் இரட்சகர் என்று, என் மீட்பர் என்று, என்னை நேசிக்கிறவர் என்று, என்னை மன்னிக்கிறவர் என்று, எனக்காக உயிரை கொடுத்தவர் என்று, மரித்து உயிரோடு இருந்தார் என்று, சீக்கிரத்தில் ராஜாவாய் வருவார் என்று, அவர் ராஜாதி ராஜா என்று, கர்த்தாதி கர்த்தர் என்று, என்னை அன்றி வேறு தேவன் இல்லை என்றவர் என்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றவர் என்று, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன் என்றவர் வருவார்னு நம்புகிறேன். நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் கூட வீண் போகாது, நஷ்டமாகாது, பொய்யாகாது. கிறிஸ்துவ நம்புங்க. ஐயரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலைக்காரன் அவர்களை கேட்டபோது பவுலும் சீலாவும் என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவே இரட்சகர் என்று, அவரே கிறிஸ்துவென்று, இயேசு கிறிஸ்துவென்று, அவர் ஆண்டவர் என்று, அவர் இரட்சகர் என்று, அவர்
அதி சீக்கிரத்தில் ராஜாதி ராஜாவாய் வருவார் என்று அவரை விசுவாசிக்கிறவர்களை நித்திய நரகத்துக்கு தப்புவிக்கிறார் என்பதை, அவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்பவர்களை எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை மன்னித்து சுத்திகரிக்கிறார் என்பதை நம்புகிறீங்களா? நம்புங்க. இயேசுவை நம்புங்க. அவரே நம்முடைய ஆண்டவர், நம் இரட்சகர், நம்முடைய தேற்றரவாளன், நம்முடைய மீட்பரா இருக்கிறார். நமக்கு எல்லாமே. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்துல யார் என்ன நினைத்தாலும், நான் நம்பினவரை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவருக்கு ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காப்பார் என்று பவுல் சொன்னது போல, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் என்று நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில வைக்கும் பொழுது, அவர் நம்மை காக்கிறவராக கர்த்தருடைய நாளிலே அவருடைய கரத்திலே நாம் சேருகிற வரைக்கும் கைவிடேன் விட்டு விலகேன் என்ற தேவனாக இருக்கிறார் என்று நம்பி தேற்றப்படுவோம், பலப்படுவோம், அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவை குறித்து தவறான பிரச்சாரங்களை நாங்கள் கேட்கையில் கலக்கமடைகிறவர்களாக இல்லாமல், நான் விசுவாசிக்கிறவரை நான் அறிவேன், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவேன், என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவரே வரப்போகிறவர் என்று, உலக இரட்சகர் என்று, பாவ நிவாரண காரியத்தை சிலுவையிலே செய்து மரணத்தை ஜெயித்தெழுந்தவராய் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசத்தை செக் செய்து கொண்டு விசுவாச விருத்தியை உண்டாக்குகிற உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரட்சகரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இருக்கிறவர், இருக்கிறேன் என்றவர், எங்களுக்கு துணையாக இருப்பவர் நீரே என்று நம்புகிறோம் அப்பா. அவிசுவாசம் இல்லாம உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கைக்குரியவராய் நீர் இருக்கிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து பத்திரமா இந்த உலகத்தை விடும்போதும் ராஜ்யத்தில் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய செப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற 8939801234 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை நீங்க இன்றைக்கு அனுப்புங்க. நான் சொன்னது போல நீங்க ஆண்டவரை குறித்து என்ன நினைக்கிறீங்களோ உங்க சொந்த வார்த்தையில ஒரு 4-5 வரிகள் ஒரு டெக்ஸ்ட் மூலமாக நீங்க அனுப்புங்க, அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க அனுப்புங்க. எல்லாவற்றையும் நாங்க ஒன்று சேர்த்து நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம உணர்ந்த ஆண்டவரை துதிப்பதற்கு கூடுமானால் அதை ஒரு கம்யூனிட்டி போஸ்டாக போடவும் நாங்க விருப்பத்தோடு இருக்கிறோம். நம் தேவனுடைய மேன்மை குறித்து எவ்வளவு சொன்னாலும் அது குறையாத செல்வமாகவே, எவ்வளவு பேர் எத்தனை விதமாய் அவரை குறித்து சொன்னாலும் அதையெல்லாம் ஒன்றாய் இணைத்தாலும் அவரை குறித்து சொல்லி முடியாதாகவே, அந்த பெரிய தேவனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம கனம் பண்ணும்படிக்கு நாம் அவருடைய நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிப்போம். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.